ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் சூனியக்காரி கள்ளக்காதலன் கூட இருக்கும்போது அப்பா தங்கச்சிக்காரி வந்துடுறா. அவள் பாட்டிக்கே மாடிக்கு போயிட்டு இருக்கா. இவளும் எவ்வளோ சொல்லி சமாளித்து பார்க்குறா. நீ எதுவும் சாப்பிட்ருக்க மாட்டல, வா போய் சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்டா, இல்லை நீ எனக்கு பசிக்கலை, எனக்கு இப்போ தூங்கினா போதுன்னு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளும் போயிட்டு ரூம் டோரை ஓப்பன் பண்ணுறா. அச்சோ மாட்டிக்கிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் முழிச்சிட்டு இருந்தா. அந்த ரூமில் அவனை காணோம், எஸ்கேப் ஆகிட்டான் போல். என்னாச்சு, நீ ஏன் உங்கள் ரூம் இவ்வளோ அலங்கோலமாக கிடக்கு அப்படின்னு கேட்டால், நான் தான் ஆகில் போன டென்ஷனில் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டேன், வேற ஒன்றும் இல்லை, சரி நீ படுத்து தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவளை தூங்க வச்சுட்டு அந்த பையன் எங்கன்னு பார்த்தா அவன் கட்லி கீழே ஒளிஞ்சிட்டு இருக்கான் போல. ஸோ அதனால இவளும் போயிட்டு பெட்ல படுத்துக்கிறா. தங்கச்சிக்காரி தூங்கிடுறா. தூங்கின கொஞ்ச நேரம் கழிச்சு அவனையுமே அங்கேருந்து இழுத்துட்டு வெளியே கூட்டிட்டு வந்துடுறா. அவனும் சொல்றான், இன்னைக்கு நம்மளோட பிளான் எல்லாம் சொதப்பிடுச்சு, நாளைக்காவது எங்கேயாவது வெளியே போகலாமா, லாங் டிரைவ் போகலாமா அப்படின்னு அவன் படிக்கே பேசிட்டு இருக்கான். ஆனால் அவன் ஏதோ யோசிச்சுட்டு இருக்கா. என்ன யோசிக்கிற அப்படின்னு கேட்டா, இல்லை நான் உனக்கு நிறைய கிஃப்ட் கொடுத்தேன்ல, அதுக்கு நான் வந்துட்டு கார்டு தான் கொடுத்தேன், ஆனால் அந்த கார்டு ஒர்க் ஆகலைன்னு சொல்றாங்க, என்ன பிரச்சனைன்னு தெரியல, அதனால நான் நாளைக்கு பேங்க்ல விசாரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. சரி ஓகே நான் இப்போ போகிறேன், உன்னோட கனவுல வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கிருந்து போயிடுறான். அதுக்கப்புறம் இவளும் யோசிச்சு பார்த்துட்டு, அகில இதுக்கு நீங்கள் மட்டும் காரணமாக இருந்தீங்கன்னு தெரிஞ்சிச்சு, அதுக்கப்புறம் நான் உங்களை கண்டிப்பாக சும்மா விட மாட்டேன் அப்படின்னு இவ கோவப்பட்டுட்டு இருக்கா. இந்த பக்கம் நம்ம ஷாதும் ஜன்னத்தும் ஷாப்பிங்லாம் போயிட்டு வந்துட்டாங்க போல். அவளை ஹோட்டலில் விட்டுட்டு நான் உனக்கு மெடிசன் வாங்கிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் படிக்க தனியாக போயிட்டு இருக்கான். அப்போ அவன் காலைல நடந்ததை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அதாவது அந்த ஆர்டிஸ்ட்டு என்ன உனக்கு பைத்தியமா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு போனால, எதுக்காக அவர் இப்படி வினோதமாக பிஹேவ் பண்ணாரு அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அப்படியே வந்துட்டு இருக்கும் போது அந்த பக்கமாக தான் அந்த ஆர்டிஸ்ட்டுமே போயிட்டு இருக்காரு. உடனே அவரை போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு, எதுக்காக காலைல அந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்க, ஏன் என்னோட ஒய்ஃபோட ஸ்கெட்சை வரைஞ்சு கொடுக்க மாட்டேன்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டால், பின்ன ஒரே பொண்ணோட ஸ்கெட்சை 2 தடவை வரைய சொன்னால் எப்படி என்னால் வரைஞ்சி கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன 2 தடவையா, ஏன் பொண்டாட்டியோட ஸ்கெட்சை யார் வரைஞ்சி கேட்டா அப்படின்னு கேட்டா, காலையில் ஒரு ஆள் அந்த பொண்ணோட ஃபோட்டோவை காமிச்சு ஸ்கெட்ச் வரைஞ்சி கொடுக்க சொன்னார், நான் வரைஞ்சி எடுத்துகிட்டு வரதுக்குள்ளே அவர் இங்கேருந்து போயிட்டாரு, பின்ன நீங்கள் வந்து கேட்டீங்க, அதனால தான் நான் டென்ஷன் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த ஸ்கெட்சையுமே காட்டிக்கிட்டு இருக்காரு. இவனுக்கு ஒன்றுமே புரியல, நம்ம பொண்டாட்டியோட ஸ்கெட்ச் தான் இது, ஆனால் இதை யார் வரைய சொல்லியிருப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சிட்டே வந்துட்டு இருக்கான். ஒருவேளை ஜன்னத்தை தெரிஞ்சவங்களா இருக்குமோ, எனக்குன்னு இருக்கிறது இப்போ ஜன்னத்து மட்டும்தான், அவங்கள தெரிஞ்சவங்க வந்துட்டு நான் என்ன பண்ணுறது, ஜன்னத்தை இழக்க வேண்டியதாக இருக்குமே, நான் ஜன்னத்தை யாருக்காகவும் இழக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சிட்டே வந்துட்டு இருக்கான் மெடிசனை வாங்கிக்கிட்டு. அப்போ பார்த்தா 4-5 பசங்க வந்துட்டு ரவுடி பசங்க போல் காசு கேட்டுட்டு இருக்கானுங்க வழிமறிச்சு. நீங்கள் பாருங்கள் மரியாதையே போயிடுங்க அப்படின்னு சொன்னாலும் அவனுங்க கேட்க மாட்டானுங்க. கையில் இருக்கிற மெடிசனை பிடுங்க பார்த்துட்டு இருக்கானுங்க பணமோன்னு நினச்சிக்கிட்டு. என் பொண்டாட்டியோட மெடிசன்றாது, அதில் மட்டும் நீ கையை வச்சுனா நான் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அதில் ஒருத்தவன் நம்ம ஹீரோவை கத்தியால் குத்துறதுக்காக வந்துட்டு இருக்கான். அப்படியே குத்த போகும்போது யாரோ ஒரு ஆள் தடுக்கிற மாதிரி தெரியுது. வேற யாரும் இல்லை, நம்ம ஆகில் தான் கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு காப்பாற்றிடுறான். அதுக்கப்புறம் அவனுமே சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். நீங்கள் ஓகே தானே ப்ரோ அப்படின்னு கேட்டால், நான் ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போதே பார்த்தா ஒருத்தவன் நம்ம ஆகிலோட தலையிலே கட்டையால் அடிச்சுட்டு இங்கேருந்து ஓடி போயிடுறான். இவனும் வந்துட்டு என்னாச்சு ப்ரோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் மயங்கி விழுந்துட்டான் போல். ஸோ அதனால அப்புறம் 4-5 பேர் வந்து நம்ம ஹீரோவை தூக்கிட்டு வந்துட்டாங்க. அதுவும் எங்கள் ஹீரோயினோட ரூமுக்கு. நம்ம ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியல. இவர் தான் நான் ஏர்போர்ட்டில் பார்த்தேன், இவருக்கு என்னாச்சு, அப்புறம் உங்களுக்கு ஏன் சார் இவ்வளோ அடிபட்டுருக்கு, என்னாச்சு அப்படின்னு கேட்டால், ஒன்றும் இல்லை, நான் உனக்கு மெடிசன் வாங்கிட்டு வந்துட்டு இருக்கும் போது 4-5 பேர் வந்துட்டு வழிப்பறி பண்ண பார்த்தாங்க, என்கிட்ட சண்டையுமே போட்டாங்க, அப்போ என்ன காப்பாற்ற வந்து இவருக்கு அடிபட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே வாங்க டாக்டர்கிட்ட போகலாம், ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னால், நீ இங்கே இரு நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டாக்டரை பார்க்கறதுக்காக போயிடுறான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோயினையும் போயிட்டு இவனோட தலையில் வந்துட்டு அடிபட்டுருக்கு இல்லையா, ஸோ அதனால அந்த ரத்தத்தை துடைக்கிறதுக்காக போயிட்டு இருக்கா. அப்போ பார்த்தா அவன் தூக்கத்தில் சனம்னு உளறிடுறான். அந்த பேரை கேட்டு அடுத்த செகண்டே இவளுக்கு ஏதோ வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. டக்குன்னு அங்கேருந்து எழுந்திரிச்சிடா. அப்போ அவன் பக்கத்தில் இருக்கிற பர்ஸையுமே கீழே தள்ளி விட்டா போல. அந்த பர்ஸில் நம்ம ஆகில் சனமோட ஃபோட்டோவை தான் வச்சிருக்கான். ஸோ அதை மட்டும் இவ பார்த்துட்டானா உண்மை தெரிஞ்சு போயிடும், ஓரளவு ஞாபகம் வர வாய்ப்பு இருக்குது. அப்படியே அதை ஓப்பன் பண்ணி பார்க்க போகும்போது கரெக்டாக ஷாது அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஸோ அதனால் இவளும் அந்த பர்ஸை பார்க்காம டேபிளில் வச்சிடறா. ஷாது வந்துட்டு எனக்கு டயர்டாக இருக்குது நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் தூங்கிட்டு இருக்கான், இவனும் தூங்கிட்டு இருக்கான். ஆனால் நம்ம ஹீரோயினுக்கு சுத்தமாக தூக்கமே வரல. அவள் பாட்டுக்கே அல்லாட்ட தொழுது துவா செஞ்சுட்டு இருக்கா. அப்போ கூட நம்ம ஆகில் வந்துட்டு திரும்ப திரும்ப சனம்னு சொல்லிட்டு சனமை பற்றியே தான் புலம்பிட்டு இருக்கான். கை வேற அந்த பக்கமாக தொங்குது. உடனே இவன் அந்த கையை பிடிக்கிறா. பிடிச்ச அடுத்த செகண்டே அவன் வந்துட்டு சனம்னு சொல்லிட்டு கையை பிடிச்சிக்கிறான். கையை பிடிச்ச அடுத்த செகண்டே நம்ம ஹீரோயினுக்கு பழசெல்லாம் ஞாபகத்துக்கு வருது. அதாவது ஆகில் கூட இருந்த எல்லா மெமரியுமே ஞாபகத்துக்கு வருது. பட் எல்லாமே பிளர்ராக தான் ஞாபகத்துக்கு வருது. இவளுக்கு ஒன்றுமே புரியல. அந்த மெமரிஸ் ஞாபகம் வர வர இவளுக்கு தன்னாலே கண்ணு கலங்க ஆரம்பிச்சிருச்சு. டக்குன்னு அவனோட கையை உதறி விட்டுட்டு, எனக்கு என்ன ஆச்சு, நான் ஏன் இவர் கூட இருக்கும் போது ஏதோ வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன்
இங்கேருந்து போயிட்டு ஷாதோட கையை பிடிச்சி பார்க்குறா. அதே மாதிரி இப்போ இவன் கையை பிடிக்கும் போது ஃபீல் ஆகுதா அப்படின்னு பார்க்கறதுக்காக. ஆனால் எதுவுமே ஃபீல் ஆக மாட்டுது. இவளுக்கு ஒன்றுமே புரியல. என்னோட புருஷன் ஷாத் தானே, ஆனால் இவரோட கையை தொடும் போது எனக்கு எதுவுமே ஃபீல் ஆகலையே. அவர் ஒரு ஸ்ட்ரேஞ்சரு, அவரோட கையை தொடும் போது எனக்கு ஏதோ வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. சேச்சா, நான் கண்டதே யோசிக்கக்கூடாது. என்னோட புருஷன் ஷாத் தான், நான் அவரை பற்றி மட்டும் தான் யோசிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த மேட்ரை அப்படியே ஃப்ரீயாக விட்டுறா. இப்போ மார்னிங் ஆகிடுச்சு. காலங்காலத்தில் நம்ம ஆகிலுக்கு முழிப்பு வந்துடுது. அவன் எழுந்திரிச்சு பார்க்கும்போது இது என்ன இடம், நான் யாரோட ரூமில் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ தான் நம்ம ஷாதுமே அங்கே வந்துட்டு என்னாச்சு உங்கள் உடம்பு இப்போ ஓகேவா, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டா. நான் நல்லா தான் இருக்கேன். உங்களை நான் காப்பாற்ற போய் உங்களுக்கு நான் எதுவும் சிரமம் கொடுத்துட்டேனா அப்படின்னு கேட்டா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்ல நேரத்துக்கு வந்து என்னை காப்பாற்றுனீங்க. இல்லைனா எனக்கு என்ன ஆயிருக்குமோ தெரியல. எனக்கு ஏதாவது ஆச்சுன்னா ஜன்னத் ரொம்ப துடிச்சு போயிடுவா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஜன்னத் யாரு அப்படின்னு கேட்டால் என்னோட ஒய்ஃப்னு சொல்கிறான். சரி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, உங்கள் ஒய்ஃபோட பேர் என்ன அப்படின்னு கேட்டால் என் பொண்டாட்டி பேர் சனம்னு சொல்கிறான். உங்களை மாதிரி தான் எனக்கு ஏதாவது சின்ன அடிப்பட்டாலும் என்னோட சனமால தாங்கிக்கவே முடியாது, அவளும் ரொம்ப துடிச்சு போயிடுவா அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கான். சரி, உங்களோட பொண்டாட்டி இப்போ எங்கே அப்படின்னு கேட்டால் அவள் என்னை விட்டு போயிட்டா, அதாவது தொலைஞ்சு போயிட்டா, அவள் தான் நான் தேடிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உங்களோட பொண்டாட்டி உங்ககிட்ட கண்டிப்பாக வந்து சேருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு என் பொண்டாட்டி தான் அவங்கள நைட்டு ஃபுல்லாக கண்ணு முழிச்சு பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே அவங்க எங்கே, அவங்களுக்கு நான் நன்றி சொல்லணுமே அப்படின்னு சொன்னால் அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறான். என்னது கோயிலுக்கா, நீங்கள் ஜன்னத்துன்னு சொன்னீங்க அப்படின்னா அவங்க முஸ்லீம் தானே, நீங்களும் முஸ்லீம் தானே, அப்படியே என் கோயிலுக்கெலாம் போயிருக்காங்க அப்படின்னு கேட்டால் என் பொண்டாட்டியை பொறுத்த வரைக்கும் மசூதியாக இருந்தாலும் கோயிலாக இருந்தாலும் கடவுள் ஒன்று தாங்கிறத முழுசாக நம்புறா, அதனால தான் அவங்க போயிருக்கான்னு நினைக்கிறேன். சரி, நீங்களும் ரெடி ஆகிடுங்க, என்னோட பொண்டாட்டி கோயிலில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா, வாங்க போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து போயிடுறான். இந்த பக்கம் இந்த சூனியக்காரி காலங்காத்தில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக வந்திருக்கா போல். ஓப்பன் பண்ணி பார்த்தா ஒரே ஒரு முட்டை தான் இருக்குது, வேறு எந்த ஒரு சாப்பாடுமே இல்லை. உடனே இவள் லத்தீஃபை கூப்பிட்டு கத்துறா. அந்த அம்மாவும் வந்து நிற்கிது. என்னது இது, நான் டெய்லி 2 முட்டை சாப்பிடுவேன்னு உனக்கு தெரியாதா, அப்புறம் ஃப்ரூட்ஸ் எங்கே, எதுவுமே காணமே பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்னு சொன்னால் வீட்டில் இதாக இருந்துச்சு, அதை தான் உங்களுக்கு சமைச்சு வச்சேன் அப்படின்னு சொன்னால் வீட்டில் எதுவுமே இல்லைனா போய் மார்க்கெட்டுக்கு போய் வாங்கிட்டு வர வேண்டியதானே அப்படின்னு சொன்னால் காசு யாரு கொடுப்பா, பணம் எங்கே இருக்குது வீட்டில், அது மட்டும் இல்லாமல் இப்போ அடுத்த வேளை டீ போடுறதுக்கு பால் கூட இல்லை வீட்டில் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, செம கடுப்பாகுது. உடனே இவ பேங்க்கு கால் பண்ணி கேட்குறா. என்னாச்சு, நேற்று எதுக்காக என்னோட கார்டு ஒர்க் ஆகலை, ஏதாவது இஷ்யூஸா அப்படின்னு கேட்டா உங்களால் எந்த ஒரு கார்டையுமே யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா ஆகில் எல்லாத்தையும் பிளாக் பண்ணி வச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவளுக்கா செம காண்டாகுது. அது எப்படி அவர் பண்ணுவார், நான் அவரோட ஒய்ஃப் தானே, சரி இப்போவே லாயருக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ண போனால் லாயர் நேராக வீட்டுக்கே வந்து நின்றுட்டு இருக்காரு. அவர் சொல்கிறதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால், இங்கே பாருங்க மாபேகம், சொத்து பத்திரத்துலேருந்து உங்களை ஆகில் நிரந்தரமாக நீக்கிட்டாரு, இதுக்கப்புறம் இந்த சொத்துக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, அவரோட பணத்துலேயே எந்த ஒரு உரிமையும் நீங்கள் கொண்டாட முடியாது, இந்த வீடு உட்பட இந்த வீடும் ஏலத்துக்கு போக போது 1 வாரத்துக்குள்ளே நீங்கள் இந்த வீட்டை விட்டு இப்போ காலி பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் டாக்குமெண்ட்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அவளுக்கா ஒன்றுமே புரியல. அப்போ பார்த்தா அந்த பாய் ஃப்ரெண்டு வந்துட்டு கத்திட்டு நிற்கிறான். உன்னால் எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கும் போது எதுக்காக தேவையில்லாமல் என்ன பிரச்சனையில் மாட்டி விட பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்கிற நீ அப்படின்னு கேட்டால், நீ எனக்காக நிறைய கிஃப்ட் கொடுத்தியே, இம்போர்ட்டட் காரு, பர்ஃப்யூமு, அப்புறம் வாட்சுன்னு சொல்லிட்டு அது எல்லாத்தையுமே இன்றைக்கி காலைல வந்துட்டு போலீஸ் பிடிங்கிட்டு போயிட்டாங்க, உனக்கு அதில் எந்த உரிமையுமே இல்லையாம்ல, அப்புறம் எதுக்காக இந்த மாதிரிலாம் பண்ண, உன்னால் இன்றைக்கி போலீஸ் என்னை அரெஸ்ட் பண்ண வந்துட்டாங்க, நான் இந்த மாதிரி என்னோடய வாழ்க்கையில் அசிங்கப்பட்டதே கிடையாது, எல்லாத்துக்கும் காரணம் நீ தான், உன்னால் எனக்கு எந்த ஒரு உதவியுமே செய்ய முடியாது, நான் நாசியா கூட இருந்திருக்கலாம், பேசாமல் அவ கூட இருந்தேன்னா என்னோடய லைஃப் செட்டில் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கான். என்ன சொல்கிற நீ, எதுக்காக நீ இப்படிலாம் பேசுகிற, எல்லாத்தையும் நான் சரி பண்ணிவிடுவேன் அப்படின்னு சொன்னால் உன்னால் எதையுமே சரி பண்ண முடியாது, ராஜா இல்லாமல் ராணி ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறதுக்கு உதாரணமே நீ தான், இதுக்கப்புறம் உன்னால் எதுவுமே பண்ண முடியாது ஆகில் இல்லாமல், நான் இனிமேல் நாசியா கூட தான் இருக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாய் ஃப்ரெண்டு கழட்டி விட்டுட்டு அங்கே போயிடுறான். இவளுக்கா என்ன பண்றதுனே தெரியல, தலையில துண்டை போட்டு உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருக்கா. இவ ஆகில் வர்றதுக்குள்ள அவனோட பணத்தெல்லாம் கரைக்கலான்னு பிளான் போட்டுட்டு இருந்தா. ஆனா அவன் என்னடானா ரொம்ப ஸ்மார்ட்டா பிளான் போட்டு அவன் இங்க இருக்கும் போதே எல்லாத்தையும் பிளான் பண்ணி முன்னாடியே வச்சுட்டான் போல. அதனால இவளுக்கு எந்த ஒரு பைசாவுமே இனிமே கிடைக்க போறது கிடையாது. இனிமே இவ தெருவுல தான் நிக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம ஹீரோயினி கோயிலுக்கு தான் வந்திருக்கா. அவள் வந்துட்டு ப்ரே பண்ணிகிட்டே இருக்கா. கடவுளே, என்னோட மனசில் 1008 கேள்வி ஓடிக்கிட்டே இருக்குது, ஆனால் அது எதுக்குமே பதில் கிடைக்க மாட்டேங்குது. என்னோட மனசு திருப்தி அடையவே இல்லை. ஷா தான் என்னோட கணவன், இருந்தாலும் நான் எதுக்காக அவரை தொடும் போது வித்தியாசமாக ஃபீல் பண்ணுறேன், இதுக்கு என்னதான் அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ப்ரே பண்ணிகிட்டு இருக்கா. அதே சமயம் இவனுங்க 2 பேரும் வந்துட்டு இருக்கானுங்க. அப்போ நம்ம ஹீரோ வந்துட்டு சொல்லியிருப்பான் போல, என்னோட பொண்டாட்டி பாகிஸ்தானில் தான் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அவனுமே வந்துட்டு பாகிஸ்தானில் வந்திருந்தா அது என்னோட நாடு தானே, கண்டிப்பாக உங்களோட மனைவியை பற்றி ஏதாவது
விவரம் தெரிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு சரி உங்களோட மனைவியோட ஃபோட்டோவை காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்டால் இவன் என்னோட பர்ஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பர்ஸ் எடுக்க போகிறான். பார்த்தா பர்ஸை ஹோட்டல்லே விட்டுட்டு வந்துட்டான் போல். ஸோ அதனால் என்கிட்ட பர்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறான். சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களோட மனைவி கண்டிப்பாக கிடச்சிடுவாங்க, கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவனும் கேட்குறான், சரி உங்களோட லைஃப்பை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நம்ம ஷாது சொல்கிறான், எனக்கு என்னோட லைஃப்பில் ரொம்ப முக்கியமான ஆள்னா அது என்னோட அம்மா தான். ஆனால் அவங்க இறந்து போனதுக்கப்புறம் நான் ரொம்ப வெறுமையாக உணர்ந்தேன். என்னோட அப்பா கிட்ட எப்போவுமே நான் சண்டை போட்டுட்டு தான் இருப்பேன். கடைசியாக அவர்கிட்ட கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நெருக்கமாக பார்த்தேன். ஆனால் அவருமே என்னை விட்டு போயிட்டாரு. இப்போ எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு உறவுனா அது ஜன்னத் மட்டும்தான். நான் அவளை எக்காரணத்தை கொண்டு இழக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்கான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் மனைவி சேர்ந்தே தான் இருப்பீங்க, கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கானுங்க. சரி வாங்க என்னோட மனைவியை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே மேலே ஏறி வந்துட்டானுங்க. என்னோட ஜன்னத் ரிவர் பக்கம் இருப்பான்னு தோணுது, வாங்களே அந்த பக்கம் போகலான்னு சொன்னால் நீங்கள் அந்த பக்கம் போய் பாருங்கள், நான் கோயிலுக்குள்ளே போய் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு பக்கமாக பிரிஞ்சு போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்துட்டு கோயிலுக்குள்ளே தான் வந்துட்டு இருக்கான். அதாவது நம்ம ஆகில் பார்த்தா எதிர்த்தாப்புல தான் நம்ம சனம் வந்துட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கா. இவனுமே பக்கத்தில் போய் நின்றுக்கிட்டு என்னோட சனம் எங்கே இருக்கானே தெரியல, அவளை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் தான் எனக்கு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு ப்ரே பண்ணிட்டு இருக்கான். பக்கத்தில் தான் நின்றுட்டு இருக்காங்க. நம்ம ஆகிலும் அதுக்கப்புறம் ப்ரே பண்ணி முடிச்சுட்டு அந்த பக்கமாக சனமை திரும்பி பார்க்குறான். இருந்தாலும் முகத்தை ஒழுங்காக கவனிக்காமல் அங்கேருந்து நடந்து போயிடுறான். அதுக்கப்புறம் என்ன நடச்சான்னு தெரியல, அது சனம் மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறான். பார்த்தவனுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஒரு வழியாக தன்னோட பொண்டாட்டியை அவன் நேரில் பார்த்துட்டான். பல மாதத்துக்கு அப்புறம் அவனோட காதலை பார்த்து அடுத்த செகண்டே தன்னையே அறியாமல் அப்படியே கண் கலங்கி அப்படியே அழுக ஆரம்பிச்சிடுறான். அப்படியே பார்த்துட்டு இருக்கான். டக்குன்னு அவளும் திரும்பி பார்க்குறான். நம்ம ஆகில அவளும் பார்த்துட்டு அவனை பார்த்துட்டு சிரிச்சிட்டு இருக்கா. ஸோ 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம ஆகிலும் சனமும் ஒன்று சேருவாங்களா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் நினச்சி நம்ம அடுத்த பாட்டில் பார்த்து தெரிஞ்சுப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.